அநேகமாக இன்னைக்கு முதல்வர் தூக்கம் எழுந்துருவார்னு நினைக்கிறேன். இந்த திருவாரூர் கூட்டம், நாகப்பட்டினம் பேச்சு, இந்த ரெண்டையும் பார்த்தா இப்போ இந்த விஜய் வார வாரம் போனால் சாட்டர்டே சண்டே தூக்கம் போயிடும் போல இருக்குதே போகிற போக்க பார்த்தா. திருவாரூர் கூட்டம் நாகப்பட்டினம் கூட்டத்தை விட 2 மடங்கு ரொம்ப அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இன்றைக்கி விஜயுடைய பேச்சு ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் உருவாகிவிட்டார் தமிழ்நாடு அரசியலில், உண்மையான மெய்யான எதிர்க்கட்சி தலைவர். ரொம்ப கூர்மையாக விமர்சனம் இருந்ததுங்க, துணிச்சலாக இருந்தது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் மற்றவர்களை எல்லாம் அவர் நேருக்கு நேர் என்ன மிரட்டை பார்க்கலான்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் நடக்காது, நான் தனியால் இல்லை, என் கூட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது உண்மையிலேயே திமுகவினரே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பொறுத்து தான் இன்றைக்கி பஸ்ட் அவுட் ஆகிட்டார் நான் நினைக்கிறேன். என்னை ஜனங்கக்கிட்ட கேட்டார், நான் உங்களை பார்க்கக்கூடாதா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா, உங்கள் குறையை கேட்கக்கூடாதான்னு ஒரு கேள்விகள் கேட்டப்போ, இந்த ஆட்சி தொடரலாமா அப்படின்னு கடைசியாக ஒரு கேள்வி. ஜனங்களுடைய கூக்குரல் பார்த்தீங்களா, கூடாதுன்னு. அப்போ இந்த 2வது கூட்டமே களை கட்டிடுச்சான்னு நினைக்கிறேன். முதல் கூட்டமே மாபெரும் வெற்றி தான். நாகப்பட்டினன்றது ஸ்மால் ஸ்லீப்பி டவுன் தான், அது ஒன்றும் பெரிய மாநகரம்லாம் கிடையாது. அங்கேயே அந்த அளவுக்கு கூட்டம். இப்போ திருவாரூர் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. டிஎம்கே தலைவர்கள், திராவிடர் கழகம்லாம் தோன்றிய ஒரு ப்ரோ டிஎம்கே இருக்கிறது. அதில் விஜய்க்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கிற வரவேற்பு என்பது திமுகவை மட்டும் கலங்கடிச்சிருக்காது. வணக்கம், இது செகண்ட் ஃபார் தமிழ். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் தன்னோட அரசியல் பரப்புரையை முதல் வாரம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு 2வது வாரத்துக்குள்ள இன்னைக்கு நாகை மாவட்டம் திருவாரூர் உள்ளிட்ட ஏரியாக்களுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த ஸ்பீச்சை பற்றி நம்ம அரசியல் வல்லுநர், அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட நம்ம கலந்துரையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட 2வது வார சுற்றுப்பயணம். ஆக்சுவலாக எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வாரம் கூட்டம் வந்துச்சுப்பா, அடுத்த வாரம்லாம் என்ன கூட்டம் வரப்போகுதுன்னு தான் எல்லாருமே நினச்சது. பார்த்தா இன்னைக்கு காலையில் நாகையில் கொடுத்த வரவேற்பு ரொம்ப பயங்கரம். பட் இப்போ அவர் கொடுத்துருக்கிற இந்த ஸ்பீச் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் பேசினதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு ஸ்பீச்சாக நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து, பேசின முக்கியமான ஹைலைட் பாயிண்ட்ஸ் பற்றி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது திருவாரூரில் அவர் பேசுகிறாரு. திருவாரூர் கூட்டம் நாகப்பட்டினம் கூட்டத்தை விட 2 மடங்கு ரொம்ப அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி விஜயுடைய பேச்சு ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவர் உருவாகிவிட்டார் தமிழ்நாடு அரசியலில், உண்மையான மெய்யான எதிர்க்கட்சி தலைவர். ரொம்ப கூர்மையாக விமர்சனம் இருந்ததுங்க, துணிச்சலாக இருந்தது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் மற்றவர்களை எல்லாம் அவர் நேருக்கு நேர் என்ன மிரட்டை பார்க்கலான்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் நடக்காது, நான் தனியால் இல்லை, என் கூட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது உண்மையிலேயே திமுகவினரே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப சாஃப்டாக பேசுவார். திருச்சியில் சொன்ன மாதிரி ஒரு 505 உறுதிமொழியில் நிறைவேறாத இன்னொரு 10 எடுத்து நீ இன்றைக்கி பேசுவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நேற்று கூட முத்துசாமி அமைச்சர் அவர் பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, பார்த்துருப்பீங்க. நிறைவேறாத 263 வாக்குறுதிகளை நாங்கள் அடுத்த 6 மாதத்தில் நிறைவேற்றுவோன்றாரு. 505 கொடுத்தாங்க, 263 நிறைவேறலைன்னா பாதிக்கு மேலே நிறைவேறலைன்னு தான் அர்த்தம். பாதியை நிறைவேற்றுறதுக்கே உங்களுக்கு 4.25 வருஷம் ஆச்சுன்னா இன்னொரு பாதியை எப்படி நீங்கள் 6 மாதத்தில் நிறைவேற்ற போகிறீங்க? அப்போது 90% நிறைவேற்றி விட்டோம், 100% நிறைவேற்றி விட்டோம், சொன்னதை செய்தோம், சொல்லாததையும் செய்தோம்னு உருட்டிகிட்டு இருந்தாங்களே திமுக. இன்றைக்கி அவங்க திருச்சியில் விஜயினுடைய பேச்சுக்கு அப்புறம் அமைச்சர்களே யதார்த்த சூழலை பேசக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி அவருடைய பேச்சு உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்பு முனை பேச்சாக தான் இருக்கும். ஆபாசமாக இல்லாமல், அருவருக்கத்தக்க முறையில் இல்லாமல், ரொம்ப டீசெண்டாக டைரக்ட் அட்டாக் பண்ணார். ஒரு கட்டத்தில் சொன்னார் பாருங்க,
நான் வந்து வீக்கெண்டில் சனி ஞாயிறில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு காரணம் மக்களுக்கு அசௌகரியம் கம்மியாகட்டுமே. சனி ஞாயிறு விடுமுறை என்பது பள்ளிக்கூடம் கல்லூரிகள்லாம், அதனால தான் பண்ணுறேன். அதை புரிஞ்சிக்காமல் என்னை வந்து வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரையில் ஏன் ஓய்வு நாளில் வந்து இதை பண்ணுறேன்னா, தமிழ்நாடு அரசியல்லேருந்து சில பேருக்கு நம்ம ஓய்வு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையானாரு. பயங்கர கரகோஷம் வந்தது. இப்போ மக்கள் மனசில் என்ன இருக்குது? திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், திமுகவினுடைய இந்த ஆட்சிக்கு எதிராக எப்படி மக்கள் கொதித்தெழுந்திருக்காங்க. கிவன் ஏ சான்ஸ், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, ஒரு தலைவன் கிடைச்சான்னா சேனலைஸ் பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி. அவர் சொல்கிறார் பாருங்க, 1967 1977 அண்ணா எம்ஜிஆர் தலைமையில் ஏற்பட்ட அந்த எழுச்சி என்பது 2026 வரும்னு அவர் சொல்கிறது வெறும் ஆரூடம் இல்லை, அவருடைய கணிப்பு. அவர் வந்து கிரவுண்ட் லெவலில் அவருக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்கை வச்சு தான் சொல்கிறாரு. அது நம்ம உணர முடிகிறது. திருச்சி கூட்டம், காலையில் நாகப்பட்டினன்றது ஸ்மால் ஸ்லீப்பி டவுன் தான், அது ஒன்றும் பெரிய மாநகரம்லாம் கிடையாது. அங்கேயே அந்த அளவுக்கு கூட்டம். இப்போ திருவாரூர் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. டிஎம்கே தலைவர்கள், திராவிடர் கழகம்லாம் தோன்றிய ஒரு ப்ரோ டிஎம்கே இருக்கிறது. ஆனால் பொதுவாக என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, நாகப்பட்டினம் திருவாரூர் இன்றைக்கி அவர் போன 2 இடமே கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகளினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு தான். நீங்கள் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 2-3 சமயம் தவிர நடந்த அத்தனை தேர்தல் நாடாளுமன்றத்தில் சிபிஐ தான் போட்டியிட்டு இருக்கிறது, பல முறை வென்று இருக்கிறது. அதே போல் திருவாரூர் சட்டமன்றத்தில் அது பக்கத்தில் இருக்கிற கீழ்வேலூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்சிஸ்ட் பார்ட்டி தான். அப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக இருக்கிற விவசாய தொழிலாளர்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கிற ஒரு பகுதி அது. அதில் வந்து விஜய்க்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கிற வரவேற்பு என்பது திமுகவை மட்டும் கலங்கடிச்சிருக்காது. ட்ரெடிஷ்னலாக இடதுசாரிகள் கோட்டையாக இருக்குது இல்லையா நாகப்பட்டினம் திருவாரூர், அவங்களையும் இது வந்து கொஞ்சம் அசைச்சி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவர் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா, அவருக்கு நிறைய இந்த பிரச்சனை கொடுக்கறது, பர்மிஷன் டிலே பண்ணுறது, அதுக்கப்புறமா கரண்ட்டை கட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். அவரே அதை ஓப்பன் அப்பாக வந்து பேசுகிறது, அதுவும் மக்கள்கிட்ட அந்த ஆர்ப்பரிப்போடு வந்து பேசுகிறது பயங்கரமாக. இல்லை அவருக்கு பொறுமைக்கு எல்லை உண்டு இல்லைங்க. எவ்வளோ நாள் தாங்க குட்டை குனிஞ்சிட்டே இருப்பார். அவர் வந்து கான்ஃபரன்டேஷன் தேவையில்லை காவல்துறையோட, அரசாங்கத்தோட, ஆளுங்கட்சியோடன்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக அவங்க சொல்கிற கண்டிஷன் 23 சொன்னால் 23 ஏற்றுக்கிட்டு தான் வந்தார். ஆனால் அதுக்காக இவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார்ன்ற ஒரு எண்ணத்தில் பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துட்டு தான் இருக்கணும், எழுந்து நிற்கக்கூடாது, கை காட்டக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. அவர் ஒரு வாட்டி சொன்னார் பாருங்க, நானே 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் பேசுவேன், எனக்கு வேறு இவங்க நேர கட்டுப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவர் மனசில் இருந்த அந்த இது, அதாவது பாரபட்சமாக நடந்து கொள்கிறது காவல்துறை, ஆட்சி அதிகாரம். அதனால தானே கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல, ஹைகோர்ட்டில் அது விசாரணையில் இருக்குது. அதாவது ஹைகோர்ட் அதனுடைய இனிஷியல் அப்சர்வேஷனில் பாரபட்சம் இல்லாமல் பண்ணுங்கள். ஸ்டாலின் கார் பின்னால் எத்தனை கார் போச்சு, உதயநிதி கார் பின்னால் எத்தனை கார் போச்சு, அது என்ன அது விஜய் கார் மட்டும் 5 கார் போகக்கூடாது, இத்தனை நிமிஷம் தான் பேசணும்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் வந்துங்க திமுக ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்தை மோடி எப்படி தேசிய அளவில் ஜனநாயகத்தை சிதைக்கிறாரோ, எதிர்கட்சிகளை ஒடுக்குறாரோ ஊடகங்கள்லாம் பயன்படுத்தி, அதே தான் இங்கே பண்ணுறாங்க. அவர் விஜய் சொல்கிறது 100% நான் உடன்படுறேன். பாசிசமும் இந்த திமுக பாய்சனும் ஒன்று தான். இவங்க சும்மா பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பாஜக என்ன கொள்கைகளை எல்லாம் கடைப்பிடிக்குதோ ஆட்சியில் தொடர, அதிகாரத்தில் நீடிக்க, அதே கொள்கைகளை தான் இவங்களும் அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னங்க இவர் வந்து பாய்சன்ட்டார் பாயாசன்ட்டார்னு. ரியலி பிஜேபியுடைய அதே ஏற்பாடுகள், அதே அரேஞ்ச்மெண்ட்ஸை தான் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே பண்ணிகிட்ருக்குங்க. அதில் ஒன்றும் பொறுத்து தான் இன்றைக்கி பஸ்ட் அவுட் ஆகிட்டார் நான் நினைக்கிறேன். என்னை வந்து ஜனங்கக்கிட்டே கேட்டார், நான் உங்களை வந்து பார்க்கக்கூடாதா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா, உங்கள் குறையை கேட்கக்கூடாதான்னு அவர் கேள்விகள் கேட்டப்போ
இந்த ஆட்சி தொடரலாமா அப்படின்னு கடைசியாக ஒரு கேள்வி. ஜனங்களுடைய கூக்குரல் பார்த்தீங்களா, கூடாது கூடாதுன்னு. அப்போ இந்த 2வது கூட்டமே களை கட்டிடுச்சான்னு நினைக்கிறேன். முதல் கூட்டமே மாபெரும் வெற்றி தான். ஆனால் 2வது கூட்டம் சில பேர் நினச்சாங்க போக போக கூட்டம் கம்மியாகிடும், இனிஷியல் எஃபூரியா அப்படின்னாங்க. ஆனால் இவருக்கு கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ விக்கிரவாண்டியில் 150 ஏக்கரில் தான் மாநாடு போட்டார், மதுரையில் 500 ஏக்கரில் மாநாடு போட்டார். அதை விட அதிகமாக கூட்டம் தான் வந்தது. அதனால் இந்த சினிமா கவர்ச்சி, அவரை பார்க்கறதுக்கு வர்ற கூட்டம், இதெல்லாம் வந்துங்க என்ன சொல்கிறது, காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள், நடுநிலையாளர்கள் அதை உணர்ந்துட்டாங்க இப்போது. அதாவது விஜய் என்பவர் ஒரு மாற்றத்தின் சக்தி, ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு இதுவாக இருக்கா, கருவியாக அவர் வருவார் அப்படின்றதுல இன்றைக்கி யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்களேன், அவங்க எவ்வளோ குரோத உணர்வு, எவ்வளவு ஆத்திரம் இருந்தால், டிஆர்பி ராஜா அப்பா மத்திய மந்திரி, கட்சியில் பொருளாளர், பையன் வந்து எம்எல்ஏ, இங்கே மந்திரி, குடும்ப அரசியல்ன்றது பட்டவர்த்தனமாக தெரியுது. அவர் சொல்கிறாரு விஜய் பேச்சை பற்றி இன்னைக்கு கேட்டதுக்கு, கண்டவன் பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். இது எவ்வளோ பெரிய அநாகரிகம், ஆணவம், அகங்காரம். ஒரு பொது வெளியில் ஒரு அமைச்சர் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள். விஜய் வந்து பல கோடி மக்களினுடைய ஒரு பிரதிநிதி. அவர் வந்து சில விளக்கங்களை, சில கேள்விகளை கேட்டால் நீங்கள் வந்து நான் பதில் சொல்ல விரும்பலைன்னு கடந்து போகலாம், புரியுதுங்களா, நோ கமெண்ட்ஸ்ன்னு கடந்து போகலாம். ஆனால் கண்டவனுக்கெல்லாம் நான் பேச முடியாத அந்த மனசில் இருக்கிற அழுக்கு, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, இதெல்லாம் அப்படியே வெளியே பச்சையாக வந்து கொட்டுறாங்க. அவங்களால அடக்க முடியல. அநேகமாக இன்றைக்கி முதல்வர் தூக்கம் இழந்துருவார்னு நினைக்கிறேன். இந்த திருவாரூர் கூட்டம், நாகப்பட்டினம் பேச்சு, இது ரெண்டையும் பார்த்தா ஏற்கனவே தூக்கத்தை இழந்துட்டு அவரே பொதுவெளியில் சொல்லியிருக்கார், கட்சிக்காரங்க பண்ணுறதால என் தூக்கம் போச்சுன்னு. இப்போ இந்த விஜய் வாரம் போனால் சாட்டர்டே சண்டே தூக்கம் போயிடும் போல் இருக்குதே போகிற போக்க பார்த்தா.